ஃபயர் ப்ரீத்திங்னா எல்லாருக்கும் என்னன்னு தோணுது, என்னடா இவன் ஃபயர் ப்ரீத்திங்ன்றனே, இந்த சாதாரணமாக ப்ரீத்திங்னா என்ன, சுவாசிக்கிறது, ஃபயர் ப்ரீத்னா நெருப்பை சுவாசிக்கிறது, ட்ராகன் மாதிரி அப்படின்னு நிறைய பேர் வந்து நினைக்கலாம். ஸோ ஃபயர் ப்ரீத்திங்னா என்னென்னா, நம்ம 90s கிட்ஸ் எல்லாம் நீங்கள் இருந்தீங்கன்னா தெரியும், திருவிழாலாம் போகும்போது இந்த நெருப்பு வச்சு ஊதிட்டு இருப்பாங்களே, ஸோ அதுதான் ஃபயர் ப்ரீத்திங் சொல்லுவாங்க இங்கிலீஷில். அண்ட் நீங்கள் ஒரு 2K கிட்ஸாக இருந்தால் உங்களுக்கு இதை பற்றி நீங்கள் பார்த்துருப்பீங்க படத்தில், பட் நேரில் பார்க்கறது ரொம்ப 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 ஃபியூவான பீப்புள்ஸ் தான் வந்து பார்த்துருப்பீங்க. ஏன்னா அது வந்து நிறைய அழிஞ்சிட்டு வர கலைகளில் இது ஒன்று. அதுக்குன்னு இது வந்து நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வந்த கலையா இல்லை நம்ம இந்தியாவிலேருந்து வந்த கலையானா இல்லை. இந்த ஒரு ஃபயர் ப்ரீத்திங்கிற ஒரு டெக்னிக் வந்து ரோமன்ஸ் எம்பையர்லேருந்து நமக்கு வந்துட்டு இருக்கு. ஸோ அது எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்த்துட்டு வந்துடலாம். போர்களில் கைது செய்யப்பட்ட கைதிகளில் 30 வயதே ஆன ஏனோஸ் என்ற கைதியும் ஒருவன். சக கைதிகள் மட்டுமல்லாது காவலாளிகளும் அவனை அடிமை போல் துன்புறுத்தி வந்தனர். ஒரு கட்டத்தில் பொறுமையை இழந்த ஏனோஸ் ஒரு யுத்தியை கையாள முயன்றான். எரிபொருட்களை கொட்டைக்குள் வைத்து வாயில் மறைத்து கொண்டான். யாராவது அவனை துன்புறுத்தினாலோ காயப்படுத்தினாலோ எரிபொருட்களை வைத்து நெருப்பால் அவனை தற்காத்துக் கொள்வான். இதேதான் ஃபயர் பிரீத்திங் என்பார்கள். ப்ரிப்பேர் ஆயாச்சு. என்னடா ஷர்ட் இல்லாமல் நிற்கிறேன் அப்படின்னு பார்த்தா அது ஷர்ட்லாம் வந்து வீணாக, ஏன்னா நம்ம பண்ணும்போது கரெக்டாக நம்ம மேலே எல்லாம் விழும். ஸோ அது வந்து ஷர்ட் இல்லாமல் மேக்ஸிமம் பண்ணுவாங்க. நம்ம திருவிழாக்குள்ளே ஷர்ட் இல்லாமல் தான் பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம என்னென்ன வச்சுருக்கோம் அப்படின்னா, ஒரு ஸ்டிக்கில் வந்து இந்த வேஸ்ட் வந்து ஃபுல்லாக கட்டியாச்சு. சேஃப்டி கிளாத் ரொம்ப முக்கியம், ஏன்னா மண்ணும் போட முடியாது, தண்ணியும் ஊற்ற முடியாது. ஸோ ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு, எமர்ஜென்சி, இன்கேஸ் எமர்ஜென்சி கண்டிப்பாக வேணும், எமர்ஜென்சிக்கு ஏதாவது ஒரு சேஃப்டிக்கு. ஸோ சேஃப்டிக்கு துணி ரொம்ப முக்கியம். அந்த கெரோசின் வந்து இருந்தால் வே மச் பெட்டர், ஏன்னா கெரோசின் வச்சு தான் பண்ணுவாங்க நிறைய பேர். கெரோசின் இப்போ எங்கேயுமே கிடைக்கிறது இல்லை, அதனால நாங்கள் டீசல் வாங்கிட்டோம். நீ எப்படா பண்ணுற அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து ஒரு 5 years or 6 years கூட இருக்கும். அதுக்கு முன்னாடிலாம் நான் இதை பண்ணியிருக்கேன். ஸோ சின்ன வயசில். அண்ட் இப்போ எனக்கு ரொம்ப டச் விட்டு போச்சு, ஒரு தடவை கூட நான் பண்ணதே இல்லை. ஸோ இது டேஸ்ட் வாயில் போட்டோன்னே எப்படி இருக்குன்னு கூட தெரியாது. ஸோ ஃபஸ்ட்டு இது நம்ம வாயில் ஊற்றி டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா எனக்கு ஒரு ஞாபகம் இருக்குது, நாங்கள் சின்ன வயசில் பண்ணும்போது கெரோசினோ பெட்ரோலோ ஏதோ ஒன்று வாயில் ஓட்டோன்னே ரொம்ப எரியும், எரிச்சல் இருக்கும் வாயில். இது எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ ஃபஸ்ட்டு போட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம், அதுக்கப்புறம் தான் நான் பண்ணுறோம். யாரும் வீட்டில் ட்ரை பண்ணாதீங்க, நாங்களே வந்து சேஃப்டியோடு இருந்தாலும் எங்களுக்கே ஆபத்தாக கூட இது முடியலாம். நீங்கள் யாரும் வீட்டில் இதை ட்ரை பண்ணாதீங்க. இது வந்து இது உள்ள டீசல் தான் இருக்குது, ஆயில் கேன் வாங்கிட்டு டீசல். இது ஃபஸ்ட் நான் வாயில் போட்டு பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு. போட்டு அதுக்கப்புறம் ஓகே செட் ஆகுது அப்படின்னா நம்ம எடுக்க ட்ரை பண்ணுவோம். அண்ட் இதில் வந்து முழுக்க என்னோட ஓன் ரிஸ்கில் தான் பண்ணுறேன். வாங்க ஆரம்பிக்கலாம்.